ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். சூர்யாவின் சுப்ரபாரதம். இது வரைக்கும் 9 பகுதி சொல்லியிருக்கேன். இன்றைக்கு 10ஆம் பகுதி. ரீனாவிடம் சொல்லி புலம்பிக் கொண்டே இருந்தான் சூர்யா. நானும் தான் எத்தனையோ பொண்ணுங்க கிட்ட பேசி நெருங்கி பழகியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரியெல்லாம் தப்பாக நடந்துக்கிட்டதே இல்லை. அந்த பெண்களோட வாழ்க்கையை நான் என்றைக்கும் கெடுத்ததே இல்லை. ஆனால் அந்த பொறுக்கி ராஸ்கல் மட்டும் என் கையில் கிடைக்கட்டும், அவனை நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு என்று கோபமாக சூர்யா பேசி கொண்டிருக்கும் போதே பிருந்தாவை அழைத்து கொண்டு பூர்ணிமாவும் பூபதியும் வீட்டிற்குள் உள்ளே வந்தார்கள். ரீனாவிடம் பிருந்தாவை அழைத்து கொண்டு உள்ளே செல்லும்படி கூறினான் சூர்யா. அவர்கள் அறைக்குள் சென்ற பிறகு, என்ன ஆச்சு அக்கா, டாக்டர் என்ன சொன்னார் என்று பதட்டமாக கேட்டான் சூர்யா. அவள் கெட்டு போனது என்னவோ உண்மைதான் சூர்யா, ஆனால் நல்ல வேலை குழந்தையெல்லாம் எதுவும் நிற்கலை. சாதாரண வாந்தி தான் அவள் எடுத்திருக்கா. நான் தான் அவள் சொன்னதெல்லாம் கேட்டு ரொம்ப பயந்து போயிட்டேன் என்றாள் பூர்ணிமா. சரி விடுக்கா, இனிமே இதை பற்றி யாரும் பிருந்தாவிடம் எதுவும் கேட்க வேண்டாம். கொஞ்ச நாள் அவள் காலேஜுக்கும் போக வேண்டாம், வீட்டிலேயே இருக்கட்டும். அப்புறம் நானே அவகிட்ட பேசுகிறேன். நீங்கள் இதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இந்த விஷயம்லாம் வெளியில் யாருக்கும் தெரிய வேண்டாம். மாமா, நீங்கள் என் கூட கொஞ்சம் வெளியில் வாங்க என்று பூபதி அழைத்து கொண்டு வெளியே சென்றான் சூர்யா. என்னக்கா சொல்கிறீங்க? சுப்ரியாவுக்கு ஒரு நல்ல இடம் பார்த்துட்டிங்களா என்று கேட்டான் ரவிச்சந்திரன். ஆமாம் ரவி, நான் ஏற்கனவே அந்த தரகர்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன். ஒரு 2-3 வரன் வந்திருக்குன்னு கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருக்காரு. நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிட்டா ஒரு நல்ல வரனாக பேசி முடிச்சிடலாம் என்று சொல்லி சில பையன்களின் ஃபோட்டோவையும் ஜாதகத்தையும் ஃபோனிலே அனுப்பி வைத்தாள் வைதேகி. ரவிச்சந்திரனும் ராதிகாவும் 2 பேருமாக சேர்ந்து அதையெல்லாம் பார்த்துவிட்டு ஒரு வரனை பிடித்திருப்பதாக வைதேகியிடம் கூறினார்கள். உடனே வைதேகியும் அந்த தரகர்கிட்ட ஃபோனில் பேசி சுப்ரியாவை பெண் பார்க்க அந்த மாப்பிள்ளை வீட்டாரை நேரில் ஒரு நாள் வர சொன்னாள். அவரும் ஒரு நாள் அவர்கள் அழைத்து கொண்டு வருவதாக சொன்னவுடன் அந்த தேதியை ரவிச்சந்திரனிடம் ஃபோனில் கூறினாள் வைதேகி. காவியா, அக்காவை இன்னைக்கு வேலைக்கு போக வேண்டாம் என்று சொல்லு என்றாள் ராதிகா. ஏன், என்ன விஷயம் என்று காவியாவிடம் சுப்ரியா கேட்க, அக்காவை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்க, வீட்டிலேயே இருக்க சொல்லு என்றாள் ராதிகா. சுப்ரியா மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை, அமைதியாகத்தான் இருந்தாள். சிறிது நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டார் அனைவரும் உள்ளே வரவேற்ற வைதேகி சுப்ரியாவையும் நன்கு அலங்காரம் செய்து வெளியே அழைத்து கொண்டு வந்தாள். மாப்பிள்ளையை பார்த்துக்கோ சுப்ரியா என்று வைதேகி கூறியும் சுப்ரியா நிமிர்ந்து கூட மாப்பிள்ளையை பார்க்கவில்லை. ஆனால் சுப்ரியா பார்த்த பையன் உடனே தன்னுடைய சம்மதத்தை சொல்ல, அதன் பிறகு மாப்பிள்ளை வீட்டாரும் நிச்சயத்தை குறிக்க இன்னொரு நாள் வருவதாக கூறிவிட்டு சந்தோஷமாக சென்றார்கள். ரவிச்சந்திரன் ஃபேமிலிக்கும் அந்த மாப்பிள்ளையும் மிகவும் பிடித்திருந்தது. அண்ணி, சுப்ரியாவுக்கு இந்த இடமும் பையனும் பிடிச்சிருக்கான்னு எதுக்கும் ஒரு வார்த்தை அவகிட்ட கேட்டுக்கோங்க. ஏதாவது குண்டை தூக்கி போட்டுட போகிறா என்றாள் ராதிகா. என்னம்மா சொல்கிற? அப்போ தான் வாயை திறந்து பதில் சொல்லலை. இப்போவாது ஏதாவது பதில் சொல்லுமா, உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்குல்ல என்று சுப்ரியாவிடம் கேட்டாள் வைதேகி. அப்பா அம்மாவுக்கு இன்னும் என் மேலே நம்பிக்கை இல்லை, அது எனக்கு இப்போ கூட நல்லாவே தெரியுது. அப்பா அம்மா இஷ்டம், அவங்க யாரை சொன்னாலும் நான் அவரை திருமணம் செய்து கொள்கிறேன். நான் மறுப்பு ஏதும் சொல்ல போவதில்லை. அவங்களுடைய விருப்பம்தான் என்னுடைய விருப்பம். ஆக மொத்தம் இந்த வீட்டை விட்டு நான் வெளியில் போக வேண்டும், அது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் என்று கூறி அழுது கொண்டே உள்ளே சென்றாள் சுப்ரியா. மறுநாள் யார் என்ன சொன்னார்கள் என்றே தெரியவில்லை. பையன் வீட்டிலேருந்து தரகருக்கு ஃபோன் வந்து அவங்களுக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லையா. இப்போது என்னப்பா செய்வது என்று ஃபோனில் வைதேகி ரவிச்சந்திரனிடம் பேசினார். சரி விடுக்கா, வேறு இடம் பார்த்துக்கலாம் என்று ரவிச்சந்திரன் கூறினாலும் மனதளவில் நிச்சயம் சுப்ரியாவின் அக்கா அஸ்வினியை பற்றித்தான் யாரோ கூறியிருக்க வேண்டும். அதனால தான் அந்த நல்ல சம்பந்தம் நம் கை நழுவி போய்விட்டது என்று மனதிற்குள் வருத்தப்பட்டார். இதேபோல் மேலும் 2 வரன்கள் வந்து பார்த்துவிட்டு சுப்ரியாவை பிடித்திருக்கு, திருமண தேதியை குறித்து கொள்ளலாம் என்று சொல்லி பிறகு 2 நாட்கள் வேண்டாம் என்று மறுப்பு தெரிவித்து விட்டார்கள். காரணம் என்ன என்று கேட்டபோது ஜாதகம் சரியில்லை, அது இது என்று மழுப்பினார்கள்.
இதுவே வழக்கமாகி போனது. மாப்பிள்ளை வீட்டார் வருவதும் பார்ப்பதும் பிடிப்பதும் பிறகு வேண்டாம் என்று சொல்வதுமாக இருந்தது. அலுவலகத்தில், என்ன சுப்ரியா சொல்கிற, அப்போ உனக்கு திருமணம் செஞ்சுக்கிறதுல விருப்பம் இல்லையா என்று அருணா கேட்டாள். கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன், ஆனால் என் அப்பா அம்மா விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்லை. ஆனால் அவங்க தான் இப்போ தீவிரமாக எனக்கு வரன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு எப்படியாவது கல்யாணம் செய்து என்னை வீட்டை விட்டு அனுப்புறதுல குறியாக இருக்கிறாங்க. அவங்கள பார்க்குற இடம் எல்லாமே நல்ல சம்மந்தமாக தான் வந்துட்டுருக்கு. அதுதான் எனக்கு சுத்தமாக பிடிக்கலை என்றாள் சுப்ரியா. அடிப்பாவி, இந்த மாதிரி ஒரு நல்ல சம்மந்தம் வராதான்னு நான் ஏங்கி தவிச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா இப்படி சொல்கிற? நீ சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்போது அந்த சம்பந்தத்தை எல்லாத்தையும் கெடுக்கிறதே நீதானா என்று ஆச்சரியம் தாழாமல் கேட்டாள் அருணா. ஆமாம், என் அக்கா அஸ்வினியை பற்றி சொல்லி தானே என்கிட்ட இத்தனை வருஷம் பேசாமல் என் அப்பா அம்மா இருந்தாங்க. அதே அஸ்வினியை பற்றி சொல்லி தான் நான் தான் இந்த சம்மந்தத்தெல்லாம் தட்டி கழிச்சிக்கிட்டே வரேன். எனக்கு இப்போ திருமணம் செய்து கொள்வதில் விருப்பம் இல்லை. சில நாட்கள் போகட்டும் என்று உறுதியாக கூறினாள் சுப்ரியா. பிருந்தாவின் பரீட்சை நல்லபடியாக முடிந்தவுடன் பிருந்தாவின் திருமணத்தை உடனடியாக நடத்த திட்டமிட்டான் சூர்யா. பையன் வீட்டில் சென்று பேசி திருமணத்திற்கான தேதியை குறித்து கொண்டும் வீட்டிற்கு வந்தான். பிருந்தா அழுதாள். அண்ணா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நாளைக்கு என்னோட இந்த விஷயம் அவருக்கு தெரிந்தால் என் நிலைமை என்னாகும்? அத்தோடு என் வாழ்க்கையை பற்றி யோசித்தாலும் எனக்கு ரொம்ப கலக்கமாக இருக்கிறது என்று கூறி அழுதாள். பயப்படாது பிருந்தா, நானே அந்த பையன்கிட்ட நேரடியாகவே சொல்லிட்டேன். ஏன்னா பின்னாடி தெரிஞ்சால் தானே அது பெரிய பிரச்சனையாக போகும். அதுதான் தப்பு. உண்மையை சொல்கிறதுல தப்பு எதுவும் இல்லை. நீ ஒருத்தரை விரும்பி ஏமாந்துட்டேன்னு அந்த பையன்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஆனால் தப்பு எதுவும் நடக்கலைன்னு அவனுக்கு நான் உறுதி கூறியிருக்கேன். அவனும் மறுப்பு ஏதும் சொல்லலை. இந்த காலத்தில் அவங்களுடைய எல்லாரோட வாழ்க்கையிலும் காதல்ன்ற ஒன்று வருவது சகஜம்தானே. அதனால தான் அந்த பையனும் இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. நீயும் இந்த விஷயத்தை இத்தோடு மறந்துடு. உனக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இருக்கா இல்லையா? ஏமாத்தின அந்த பையனைத்தான் நீ இன்னும் மனசில் நினச்சிட்டு இருக்கியா என்று கோபமாக கேட்டான் சூர்யா. இல்லைண்ணா, அவன் எப்போ ஒரு ஃப்ராடுன்னு தெரிஞ்சதோ அப்போவே நான் அவனை மறந்துட்டேன். இருந்தாலும் தப்பு பண்ணிட்டேனே, அதுதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்றாள் பிருந்தா. சரி விடு, அதை ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துடு. இங்கே பாரு, எக்ஸாம் எழுதி முடித்த உடனே கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும்னு நான் ரொம்ப கனவு கண்டுட்ருக்கேன். அதனால் ஒழுங்காக நீ கல்யாண வேலைகளை மட்டும் பார் என்று அவளை சமாதானம் பண்ணிவிட்டு நேராக பூபதியை நோக்கி சென்ற சூர்யா. மாமா, பையன் பெரிய இடம் நிறையவே எதிர்பார்க்குறாங்க. ஏற்கனவே என்னால் என்ன செய்ய முடியும்னு நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்களும் அதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலை மேலும் நான் இந்த திருமணத்திற்காக நிறைய செலவு செய்ய வேண்டியிருக்கும். இப்போதைக்கு இந்த வீட்டை நான் அடமானம் வைக்க முடிவு பண்ணிட்டேன். என்ன மாமா சொல்கிறீங்க என்றான் சூர்யா. என்னடா சொல்கிற? இந்த வீட்டை அடமானம் வைக்க போறியா? டே சூர்யா, நீ ராத்திரி பகலும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டின வீட்டுடா. இவ கல்யாணத்துக்காக ஏண்டா இவ்வளோ வரதட்சணை தர ஒத்துக்கிட்ட? வேற இடம் பார்க்கலாமே என்றாள் பூர்ணிமா. இல்லைக்கா, பையன் ரொம்ப நல்லவன். பிருந்தாவை பற்றி சொன்ன பிறகும் பெருந்தன்மையாக அவளை ஏற்றுக்க சம்மதம் தெரிவிச்சிருக்கான். நம்ம பிருந்தாவையும் நல்லபடியாக பார்த்துப்பான். அவனோட அப்பா அம்மா தான் கொஞ்சம் கௌரவத்துக்காக இதையெல்லாம் செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க. நான் சம்பாதிக்கிறது எல்லாமே உங்களுக்காக தானே. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நல்லபடியாக முடித்து பிருந்தா சந்தோஷமாக வாழ்ந்தா அதுவே எனக்கு போதும். கொஞ்ச நாளில் நான் எப்படி இந்த வீட்டை அடமானத்துலேருந்து மீட்டிடுவேன். அது வரைக்கும் நான் பழையபடி திரும்ப ராத்திரி பகல்னு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். பரவாயில்ல, சமாளித்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றான் சூர்யா. சூர்யாவின் நிலைமையை நினைத்து அழுது கொண்டிருந்த பூர்ணிமாவிடம் வந்த ரீனா, அக்கா, நான் கூட சூர்யா கிட்ட சொன்னேன் என்னோட சொத்தெல்லாம் விற்று பணம் தரேன்னு. ஆனால் சூர்யா அதுக்கு ஒத்துக்கலை. வேண்டான்னு பிடிவாதமாக மறுத்துட்டான். இங்கே நான் வந்ததுலேருந்து எனக்கான மொத்த செலவையும் கூட அவனே பார்த்துக்கிறான். ஒரு பைசாவை கூட அவன் என்கிட்ட எதிர்பார்க்கல. நான் வாழ்க்கையில் ரொம்ப துரதிருஷ்டசாலியாக இருந்தாலும் சூர்யா மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்க உண்மையிலே நான் கொடுத்து வச்சிருக்கேன் என்று அழுதாள் ரீனா. அதுக்கு காரணம் இருக்குமா? சின்ன வயசு
வயசுலேயே அவன் கஷ்டப்பட்ட போது உன் அப்பா கம்பெனியில் தான் முதன்முதல பார்ட் டைமாக வேலை பார்த்தான். உன் அப்பா தந்த ஊக்கமும் உற்சாகம் தான் அவனை இன்னைக்கு இந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கிற வழியை கற்று தந்து இருக்கு. நீயும் சின்ன வயசுலேருந்து அவன் கூட பழகிட்டு வர. உன்னையும் எங்கள் வீட்டில் ஒருத்தியாக தான் அவன் பார்க்குறான். நாளைக்கு உனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு அவன் தாத்தாவோட சொத்து முழுவதும் வேணுமேன்னு தான் அவன் இப்போ எதையும் வேண்டான்னு சொல்லி மறுத்திருப்பான். இப்போ அவனுடைய எண்ணம் எல்லாம் பிருந்தாவுக்கு நல்லபடியாக கல்யாணத்தை நடத்தி முடிஞ்சதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கையும் உனக்கு பிறக்க போகிற குழந்தையோட வாழ்க்கையும் அவன் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் தான் ஆசைப்படுவான் என்று கூறினாள் பூர்ணிமா. பிருந்தாவின் திருமணத்தை அனைவரும் விளக்கமான மிக சிறப்பான முறையில் நடத்தி வைத்தான் சூர்யா. திருமணத்திற்கு வந்தவர்கள் எல்லாருமே சூர்யா ரீனாவின் கணவன் மனைவி என்று நினைத்து வெளிப்படையாக பேசவும் ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் பூர்ணிமாவும் பூபதியும் சிறிது தடுமாறிதான் போனார்கள். திருமணத்திற்கு பிறகு பிருந்தாவின் மன வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தது. சூர்யாவின் கனவும் நன்றாக நிறைவேறியதில் மிகவும் அவன் மனமும் மகிழ்ச்சி அடைந்தது. சரி சூர்யா, இதற்கப்புறமாவது உன்னுடைய திருமணத்தை பற்றி நீ யோசிக்கலாம் இல்லையா என்று கேட்க, அக்கா இப்போ தான் நான் நிறைய கடன் வாங்கி இந்த கல்யாணத்தை முடிச்சிருக்கேன். உடனடியாக திருமணம் செய்து கொள்வதில் எனக்கு விருப்பமில்லை. இன்னும் சிறிது நாள் போகட்டும். என் திருமணத்தை பற்றிய கவலை உங்கள் யாருக்கும் தேவையில்லை என்று கூறிவிட்டு மறுபடியும் ராத்திரி பகல் என்று கஷ்டப்பட்டு வேலை செய்ய ஆரம்பிக்க அவனுடைய நினைவுகளை எல்லாம் வேலை வேலை என்று வேலையின் மீது முழு கவனமும் சென்றது. அவனை பற்றி யோசிக்க கூட அவனுக்கு டைம் சிறிதும் கிடைக்கவில்லை. அவனை பற்றிய கவலையில் பூர்ணிமாவும் பூபதியும் மிகவும் வருத்தப்பட்டார்கள். ரீனாவின் வயிற்றில் இருந்த குழந்தையும் மெல்ல மெல்ல வளர ஆரம்பித்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சூர்யாவின் வாழ்க்கை சிறிது பரபரப்பாக தான் சென்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் என்னுடைய இந்த 10ஆம் பாகம் முடிவடைந்து மீண்டும் உங்களை அடுத்த பாகத்தில் சந்திக்கும் வரை உங்களோடு விடைபெறுவது உங்கள் சுருராஜ். இது சுருராஜின் கதை சொல்லும் நேரம். பாய்.